அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் யூடியூப் நண்பர்களுக்கும் மற்றும் சனாதன தர்மத்தை உயிர் மூச்சாக பேணிக்காக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சாது சிதம்பரம் ராஜ்மோகன் முதற்கன் வணக்கம். இன்றைய பதில் நாம் பார்க்க போவது இன்றைய தினம் 11/8/2026 அன்று மாதப்பூசம் ஜோதி தரிசனம் அன்று ஒரு அன்பர் வடலூர் திருவடலூருக்கு வருகை தந்துள்ளார். ஜோதி தரிசனத்திற்கு அவரிடம் ஒரு சிறப்பு பார்வை. ஐயாவோட பேர் விநாயகம், ஆர் விநாயகம். ஐயா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர். எந்த ஊருங்க? 20 கிலோமீட்டர் மதுராந்தகநல்லூர். மதுராந்தகநல்லூர். சரிங்க, சரி சரி. எவ்வளோ வருஷமாக வடலூருக்கு வந்துட்டுருக்கீங்க? 6 வருஷமாக வந்துட்டுருங்க. 2020 சூப்பர். சரி சரி. வந்ததுலேருந்து நீங்கள் உங்களுடைய அனுபவம் இந்த ஊரை பற்றி வடலூர் வள்ளலார் மாவட்டமே வடலூர் தான். கடலூர் மாவட்டத்திலே வடலூர் தான். சரி. மாதம் ஜோதிக்கு கரெக்டாக வந்துடுவோம். சரி. ஐயா வள்ளலாரை பற்றி 2 வார்த்தை சொல்ல முடியுங்களா? வள்ளலார் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவருடைய உயிர்ச்சியை எந்த உயிரும் கொல்லக்கூடாதுன்னு, அதாவது எவ்வுயிரும் தம் உயிர் போல் நேசிக்க வேண்டும். நேசிப்பவர் அவர். சரி சரி, ஓகே. சரி, அதாவது எல்லா உயிரிலும் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள். அது உயிர் தானாக பிரியணும், யாரும் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவர். சரிங்க, சரி. அந்த ஒரு இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். சரி. ஜோதியை பற்றி அந்த மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஜோதி வர நாள்லாம் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது வள்ளல் பெருமானார் அதிபதி இல்லைங்களா? அதாவது திருவடலூரில் செங்கோல் ஆட்சி நடத்தக்கூடிய அற்புதமான இடம். இந்த இடத்துல நம்முடைய கால் படுவதற்கு கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லைங்களா? பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை? கண்டிப்பாக ஒரு ஜோதியை பார்க்கணும். மக்கள் தீய எண்ணங்கள்லாம் அழிச்சிட்டு நல்ல எண்ணத்தை படைக்கணும். 2026 கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒரு ஜோதியை பார்த்தாலே, அவரை பார்த்து அவர் நினைச்சாலே, அதாவது எல்லாரும் ஜோதி பார்க்க வரணும் இல்லைங்களா? திருவடலூருக்கு காலடி படணும். சரிங்க. திருவடியை படணும். கண்டிப்பாக அவருடைய ஜோதி. சரி. அவருக்கு எப்படி சொல்றது, மக்கள் அவர் அற்பன் ஜோதியை ஜோதி வார்த்தையும் கண்டிப்பாக அற்புதம். சரிங்க. அப்போ வள்ளல் பிரம்மன் ஜீவகாரணி பற்றி சொல்லியிருக்காரு. ஜீவகாரணி பசியாற்று வைத்தல், அதை பற்றி 2 வார்த்தை. பசின்னா எல்லாரும் ஈண்டு நம்ம பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக நம்மள்கிட்ட உள்ளதை, நம்மள்கிட்ட இருக்கிறத கொஞ்சமாச்சு ஜீவன் கொடுக்கணும். அதாவது ஜீவகாரணியே மோட்ச விட்டின் திறவுகோல் அப்படின்ட்டார் இல்லைங்களா? நம்ம கர்ம வினைகள்லாம் போக்குவரத்து போகிற ஜீவகாரணியே மெயின். அது பசியாற்று வைத்தல். அற்புதம். சரிங்க, சரி சரி. அது நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க இல்லைங்களா? சரிங்க. அதில் வடலூர்னாக்கா மங்கள திருநீர்னாலே வடலூர், சன்மார்க்கம் அப்படின்னாலே திருநீர் தான். அதை பற்றி 2 வார்த்தை சொல்ல முடியுங்களா? காலை எழுந்த உடனே அவர் நினைச்ச உடனே திருநூர் தான். பிடிச்ச அடுத்த நிமிஷம் திருநூர். அற்புதங்க. கண்டிப்பாக அவருடைய ஜீவகாரணினாலே ஒரு வள்ளலார் தான் எங்களுக்கு. அது எங்கள் அப்பா பேரும் அல்ல. எங்கள் அப்பா பேர் ராமலிங்கம். அவர் எங்கள் அப்பா பேர், எங்கள் தாத்தா ராமலிங்கம் எங்கள் அப்பா பேர் வச்சாங்க. எங்கள் அம்மா பேர் சிவகாமி. சிவகாமி சிதம்பரம் நடராஜர். அதெல்லாம் ஏன்னா எங்கள் அப்பா ராமலிங்கம், எங்கள் அம்மா சிவகாமி. ரெண்டுமே சாமி பேர் தான். எல்லாம் தம்பி திருமால், என் பேர் விநாயகம். அதில் அப்படியே எல்லாமே பாருங்க, எங்கள் வாசிக்கு எங்கள் அப்பா, எங்கள் அக்கா பேர் கற்பகம், எல்லாம் அப்படியே வருது. கடவுளுடைய எல்லா பேரே வருது. சரிங்க. அப்போ பொதுமக்களை அவங்க திருவாயால கொஞ்சம் வரவேற்பு கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாக எல்லாரும் வரணும். எல்லாரும் ஜீவகாரணத்தை பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். அவருடைய நினைப்பு எல்லாருக்கும் வரணும். இந்த சிதம்பரம் கடலூர் மாவட்டமே இந்த கடலூர் ஆகும் இருக்காங்க. கரெக்ட். கண்டிப்பாக அது நடக்கும். சரி, கண்டிப்பாக நடக்கும். இப்பயும் வள்ளலாரை பற்றி மாசம் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே வள்ளலாரை பார்க்க வந்துடுறாங்க. எல்லாமே நான் மட்டும் இல்லைங்க, நான் மழையே பெஞ்சாலாம் வந்துடுவோம். எனக்கு அவர் நினைப்பு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இப்போ நான் இந்த 6 வருஷமாக எங்கள் அப்பா கூட எனக்கு அவ்வளோ அருமை தெரியல. இப்போ எங்கள் அப்பா இறந்த பிறகு நிறையா அவரை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அதாவது வடலூருக்கு ஜோதி தரிசனம் வரதுனால உங்களுக்கு மன அமைதி, ஆத்ம சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே அனைத்தும் கிடைக்குது இல்லைங்களா? அவர் நினைச்சிட்டாலே எல்லாமே கிடைக்குது. அவர்கிட்ட வர எனக்கு என்னமோ என்கிட்ட ஏதோ அவர்கிட்ட வர அவரை பார்க்க எனக்கு ஏதோ கிடைக்கிற மாதிரியே இருக்கு. அற்புதங்க. கண்டிப்பாக நிறைய ஆத்ம ரீதியான சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. உடல் ரீதியாகவும் கிடைக்குது. சக்தி கிடைக்குது. எனக்கு இங்கே வந்துட்டு போனாலே ஏதோ ஒரு
திருப்தி கிடைக்குது. அதுவும் சந்தோஷம், பேரின்ப நிலை. சரி 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 சரி, நன்றிங்கய்யா. அவசியம் வந்து வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்வரமே என்று வள்ளல் பெருமான் எல்லாரையும் அழைக்கிறார் இல்லைங்களா? சரி சரி, எல்லாரும் வந்து திருவடலூருக்கு வரணும், இறைவனோட அருளை பெறணும். இதுதான் வள்ளல் பெருமானோட நோக்கம் இல்லைங்களா? சரி சரி, நன்றிங்க, நன்றி நன்றி. உங்களுடைய அலைபேசி எண் 95 97 65 99 41. சரி, அற்புதம், நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது திரு விநாயகம் அவர்கள் பதவி பார்த்தோம். அனைவரும் திருவடலூருக்கு வந்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இறை மற்றும் தேசப்பணியில் சாது சிதம்பரம் ராஜமோகன், திருச்சிற்றம்பலம்.